ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக உபாகமம் 1வது அதிகாரம் 11வது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம். உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இஸ்ரவேல் ஜனத்தை வனாந்தர மார்க்கமாக கானானுக்கு நேராக நடத்தி கொண்டு வந்த தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் அழைத்து வந்த லட்சக்கணக்கான மக்களை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார். அவர்களை ஆசீர்வதிக்கிற விதமாக இந்த வார்த்தை அமைந்திருக்கின்றது. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று இந்த வார்த்தைகளை அவர் குறிப்பிடுகின்றார். இந்த வசனத்திலிருந்து 2 காரியங்களை நாம் தியானிக்கிறதற்கு முடியும். ஒன்று, ஒரு உண்மையான தலைவன் தன்னால் நடத்தப்படுகின்ற ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவனாகவும் அவர்களுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணமானவனாகவும் இருக்கின்றார். இதுதான் ஒரு தேவனால் நியமிக்கப்பட்ட தலைவனுடைய மிகச்சிறந்த பண்பு நலன்களில் சிறந்ததாக இருக்கின்றது. இரண்டாவதாக, உண்மையுள்ள தேவனை இங்கே நம்மால் பார்க்க முடிகின்றது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு வாக்கு பண்ணி இருந்த வார்த்தைகளின்படி அவர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறதற்கு உண்மையுள்ளவராக இருக்கின்றார். இந்த அறிவு நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் மாறக்கூடும். நம்முடைய காரியங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் பல நெருக்கடிகளை சந்திக்கக்கூடும். பின்னடைவுகள் நமக்கு ஏற்படக்கூடும். இவைகளை பார்த்து நாம் அதைரியப்பட வேண்டியதில்லை. தேவன் உண்மையுள்ளவராக நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் சொன்னதை நிச்சயமாக செய்து நிறைவேற்றுவார் என்கிற விசுவாசத்தின் உறுதியோடு நம்முடைய காரியங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும். ஆகவே உண்மையுள்ள கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடியாலும் தேவ மனிதர்களாகிய ஊழியர்கள் நமக்கு இருக்கின்றதுனாலும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக நம்மை வந்து சேரும். நாமும் பாத்திரவான்களாக காணப்படுவோம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை வேளையில் நீர் பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை எங்களிலும் நிறைவேற்றுகிறதற்கு விருப்பமுள்ளவராய் இருக்கிறீர் என்றும், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவ ஊழியக்காரர்களின் வார்த்தைகளை நிலைப்படுத்துகிறவராகவும் எங்களோடு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நடத்துதலுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.